பழைய குறிப்புகள், அதாவது இந்த சட்டமன்ற பேர் அலுவலகத்தின் நூலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா 52ஆம் ஆண்டுல இருந்து என்னென்ன மாதிரி விவாதங்கள்லாம் நடந்திருக்குது, அமைச்சர் பெருமை எப்படி பேசியிருக்கிறார்கள், என்ன பதில் வந்திருக்கிறது, கட்சி மாச்சரியங்களை மறந்து யார் என்ன பேசியிருந்தால் எப்பொருள் யார் யார் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பை நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த பேசுகிற போது ஆளுங்கட்சி எப்படி இருக்க வேண்டும், எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் பற்றி பேசிய குறிப்பு எனக்கு பிடித்திருந்தது. என்ன சொல்கிறார் என்றால், இடையிடையே அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தின்பால் எத்தகைய எதிரொலி ஏற்படும், எத்தகைய நிலைமைகள் உருவாகும், ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்களை சொல்வதுதான் சிலாக்கியமான ஒன்று என்பதை உணர்ந்து நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகிறேன். அதைத்தான் இந்த சட்டப்பேரவையிலும் கடைபிடித்து வருகிறேன். இந்த சட்டமன்ற பேரவையில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நான் இங்கே ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துவிட்டு நாம் குடி செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நிலைமை இல்லாமலும் நாட்டை பற்றிய நினைவு, மக்களை பற்றிய நினைவு, இவைகளோடு நம்முடைய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய உரையிலே புதிய வளாகத்தில் செயல்பட உள்ள சட்டமன்றத்தின் பாரம்பரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு நினைவு கூர்ந்ததை இங்கே நான் குறிப்பிடுவது எல்லோருக்கும் அவசியம் என்று நான் கருதி அதை மனதிலே வைத்து மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சொல்லுகின்ற கருத்துக்கள் மாண்புடையதாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மக்கள் நலன் விரும்புவதாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற அந்த பாங்கினை கடைபிடித்து ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே நீங்கள் உறுப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் நிச்சயமாக கடைபிடிப்பாங்க. நான் சொல்வது அனைத்து உறுப்பினர்கள் என்று சொல்லுகிற போது அமைச்சர்கள் உள்ளடக்கியதாகத்தான் நான் சொல்லுகின்றேன். அனைவரும் அதை கடைபிடிப்பார்கள். மாண்பு உறுப்பினர் ராஜ் அவர்கள் நீங்கள் பேச தொடங்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடிப்படை கல்வியே மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூகத்தில் அதே கல்வியை ஆயுதமாக கொண்டு உலகமே போற்றும் உயரத்தை அடைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்குகிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஜாதிய வேற்றுமைகளை களைந்து சமூக நீதியும் சுயமரியாதையும் நிலைநாட்ட தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த தந்தை பெரியார் அவர்களை வணங்கி, தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் ஆட்சியின் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் வடிவமைத்து தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கான அரசியல் பாதையை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்குகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட சமத்துவ தமிழ்நாட்டை உருவாக்கிட தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த நீ நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்ற எளிமையான வரிகளில் கூட சமூக ஒற்றுமையின் ஆழமாக தத்துவத்தை சொன்ன வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் என்னை போட்டியிட வாய்ப்பளித்த சமூக நீதி, சமத்துவம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய திராவிட இயக்கத்தின் தலைவரும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருமான தளபதியார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களை எல்லாம் வழிநடத்தும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எனது வெற்றிக்காக பிரச்சாரம் மட்டும் மேற்கொள்ளாமல் வியூகங்கள் வகுத்து தந்த கழக துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பாசமிகு அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற துணைத் தலைவர் அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் எதிர்க்கட்சி கொறடா அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் துணை கொறடா மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக விடுதலை குரலை கர்ஜித்த மாமன்னன் பூலித்தேவன் பிறந்த மண். வெள்ளைய பரங்கியர் படையின் கொலைவெறி தாக்குதல்களை எதிர்த்து இந்த மண்ணின் மானம் காக்க சமர்களத்தில் உயிர் நீத்த தளபதி மாவீரன் வெண்ணிக்காலடி மாவீரன் ஒண்டி வீரன் பிறந்த மண். தமிழின் தொன்மைகளையும் தனித்தன்மையும் உலகறிய செய்த மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் பிறந்த மண். தமிழிசைக்கும் தமிழிசை பாடல் மரபுக்கும் தனி சிறப்பு சேர்த்த காவடி சிந்தின் புகழை உலகறிய செய்த சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் பிறந்த மண். வடக்கே உள்ள காசிக்கும் நிகராக போற்றப்படும் தென்காசியின் கரிவளம் நிச்சப நதி
என காந்தியடிகளின் அஸ்தி கரைக்கப்பட்ட மண் என்று பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தடங்களை தன்னகத்தே கொண்ட வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கிய வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த வெற்றிக்காக அயராது உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாமன்றத்தில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனது முதல் உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு திமுக என்ன செய்தது என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சில வரலாற்று உண்மைகளை இந்த அவையில் வாயிலாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமூக முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், அரசியல் பிரதித்துவம் ஆகியவற்றை வெறும் தேர்தல் வாக்குறுதியாக பார்க்காமல் அரசின் கொள்கைகளாக மாற்றி செயல்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவிகளை விரிவுபடுத்தி கல்வி என்பது பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் உரிமை என்ற நிலையை உருவாக்கியது திமுக அரசு. வாடகை கட்டங்களில் இயங்கி வந்த ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு விடுதிகளுக்கு சொந்த கட்டிடங்கள் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 493 விடுதிகளுக்கு சொந்த கட்டிடம் அமைத்தது கலைஞர் தலைமையிலான திமுக அரசு. இன்று விடுதிகளில் படித்து உயர்கல்வி பெற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பின்னால் அந்த திட்டத்தின் பங்கு இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான அரசு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்பு வரை இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த சமூக நீதி பாதுகாப்பு கவசம். அதில் ஆதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்படும் 18% இடஒதுக்கீட்டிற்குள் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய அருந்ததியர் மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீட்டினை வழங்குவதற்கான சட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. இது ஒரு சாதாரண அரசாணை அல்ல, ஒரு சமூகத்தின் வலியை புரிந்து கொண்டு அந்த சமூகத்திற்கு உரிய பங்கினை உறுதி செய்த சமூக நீதி போராட்டத்தின் வெற்றி. ஜாதியின் பெயரால் மக்கள் பிரிந்து வாழாமல் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தை கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதுவரை சுமார் 247 சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் திமுக ஆட்சியில்தான். தாட்கோ மூலம் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன், மானியம், சுய தொழில் வாய்ப்பு, திறன் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார உதவிகளை விரிவுபடுத்தியது திமுக அரசுதான். வீடற்ற நிலமற்ற ஏழை ஆதிராவிடர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா, குறிப்பாக ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் பொருளாதார வலிமையை உருவாக்கும் வகையில் நிலை வாங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில்தான். மனித மாண்பை காக்கும் விதமாக மனித கழிவை மனிதர்களே அள்ளும் அவலத்தை ஒழிப்பது என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டுமல்ல, அது மனித மாண்பின் பிரச்சனை. அந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு மாற்றுத் தொழில், திறன் மேம்பாடு, பொருளாதார உதவி மற்றும் மறுவாழ்வு வழங்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திமுக அரசுதான். அண்ணல் அம்பேத்கருக்கு அளித்த மரியாதை என்னவென்றால், அண்ணல் அம்பேத்கர் பெயரை வெறும் சிலையாக கட்சி அலுவலகத்தில் மட்டும் வைக்காமல் சட்டக்கல்வியின் அடையாளமாக நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் 1997ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் சட்டத்தின் மூலம் உருவாக்கியதின் பெரும் பங்கு டாக்டர் கலைஞர் அவர்களே சாரும். அண்ணல் அம்பேத்கர் பெயரில் மேலே நாடு ஆராய்ச்சி கல்வி மேற்கொள்ள அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை தந்ததும் திமுக அரசுதான். இதுதான் அம்பேத்கருக்கு திமுக கொடுத்த மரியாதை. ஆதிராவிடர் திருக்கோயிலை பராமரிப்புக்காக 2.5 லட்சம் மானியமாக உயர்த்தி வழங்கியது திமுக தான். ஆலய வழிபாட்டிலும் ஜாதி அடிப்படையான தடைகள் இருக்கக்கூடாது, தகுதி பெற்ற அனைவரும் அர்ச்சகராகும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று சமூக நீதி கொள்கையை சட்ட வடிவமாக்கியது வரலாற்று சாதனையை புரிந்தவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான். காலனி என்றும் பச்சேரி என்றும் இருந்த பெயர்களை நீக்கிற ஆணை பிறப்பித்ததும் திமுக தான். முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கடந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களுக்குள் பட்டியலின மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து நலக்குழு கூட்டம் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தியது திமுக அரசு தான். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு திமுக என்ன செய்தது என்று கேட்பும் மிகவும் நல்ல கேள்விதான். அதற்கான பதில் ஒரே வரியில் சொல்லக்கூடியது அல்ல. கல்வியை வழங்கினோம், விடுதிகளை கட்டினோம், உதவித்தொகைகளை விரிவுபடுத்தினோம், பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கினோம், தொழில் தொடங்க பொருளாதார உதவி வழங்கினோம்,
நில உரிமையை உருவாக்கினோம், சமத்துவபுரங்களை உருவாக்கினோம், அருந்திய மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு வழங்கினோம், அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினோம், மனித மாண்பை காக்கும் நடவடிக்கை மேற்கொண்டோம், தூய்மை பணியாளருக்கு நலவாரியம், நரிக்குருவர் சமுதாயத்துக்கு நலவாரியம், புதுரை வண்ணார் சமுதாயத்துக்கு வாரியம் அமைத்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இவையெல்லாம் வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, பல தலைமுறைகளை ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய கொள்கைகள். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமூக கல்வி பொருளாதார முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததும் ஆட்சியில் அதை கொள்கைகளாக மாற்றி செயல்படுத்தியதும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் சமூக நீதி இருக்கும் வரை திராவிட இயக்கத்தின் பணி தொடரும், சமத்துவம் நிலைக்கும் வரை கலைஞரின் கொள்கை தொடரும், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றம் தொடரும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணமும் தொடரும். இந்நிலையில் கடந்த 100 நாள் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அரசு பெயர் மட்டும்தான் மாற்றி இருக்கிறது. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்பதை மாற்றி சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. அத்துறையில் எவ்வித மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் என்பது வெற்றி தொழில் முனைவோர் திட்டங்களாக இல்ல. உங்க உறுப்பினர் நீங்க மாநில உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர் கவனத்துக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எங்களுடைய உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மானிய கோரிக்கை மீது. அமைச்சரை காணும் இல்ல, என்னுடைய அமைச்சரை காணும் அந்த துறை என்னுடைய அனுமதி இல்ல வந்துடுறாங்க. என்னுடைய இதுதான் இந்த கொடுத்த நாளுடைய விளைவு. ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரே வெளில போயிட்டாரு, அப்புறம் எதிர்கட்சி உறுப்பினர் எப்படி போவாங்க? இல்ல, என்னுடைய அனுமதியோடு தான் முதலமைச்சர் அவர்களை பார்த்துவிட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு வந்துருவாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 6 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதலமைச்சரும் இல்ல, அமைச்சரும் இல்ல. பேசுங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. அதே இல்ல, அதை பற்றி பேச சொல்லிட்டேன்ல. நன்றி. 5 நிமிடத்துல வந்துடுறாங்க, நீங்க பேசுங்க. முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் என்பது வெற்றி தொழில் முனைவோர் திட்டமாக மாறி உள்ளது. நன்னில திட்டம் இப்போது மண்ணின் மகள் திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. தொல்கொடி திட்டம் ஆணோர் மேம்பாடு திட்டமாக பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுவும் இதுவரை துவங்கப்படவில்லை. எடுத்துக்காட்டுக்காக அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டில் 124 மாணவர்கள் ரூபாய் 60.33 கோடி வழங்கப்பட்டது. 2025-26 ஆண்டில் 65 கோடி ஒதுக்கப்பட்டது. புதிய குறிப்பில் உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்ந்தாலும் முந்தைய பயணிகள் செலவினம் மற்றும் வளர்ச்சி வரிசை முழுமையாக முன்னிலைப்படுத்துவதில்லை. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இங்கே இல்லை என்று சொன்னார்கள். இது கூட்டு பொறுப்பு. எந்த அமைச்சர் வேணாலும் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வது வழக்கம். தொடர்ந்து நீங்க பேசலாம். மேலும் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் விண்ணப்பித்த சுமார் 316 நபர்களுக்கு விசா புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது. அது குறித்து இதுவரை எந்த முழுமையான விளக்கமும் தரப்படவில்லை. அதற்கு மாற்று ஏற்பாடும் செய்யவில்லை. பக்கத்தில் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எளிய முறையில் தங்களது விண்ணப்பங்களை எந்த நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை நிர்ணயம் என்ன என்பதை வெளிப்படையான தன்மையோடு இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடந்த 100 நாட்களில் சுமார் 10 ஆவண கொலைகள் நடைபெற்றுள்ளது. அது குறித்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? கடந்த ஆட்சி காலத்தில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் அமைக்கப்பட்ட நீதியரசர் KN பாஷா தலைமையிலான ஆணையம் வழங்கிய பரிந்துரைகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல பள்ளி கல்லூரி மாணாக்கள் தற்போது மீண்டும் கைகளில் வண்ணக்கயிறு மூலம் தங்களது ஜாதி அடையாளங்களை வெளிக்காட்டும் விதமாகவும் கட்டுகிற பழக்கம் மீண்டும் தலை தூக்கி உள்ளது. இதனை உடனடியாக அனைத்து கல்வி நிலையங்களில் தீவிர கண்காணிக்க அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். வன்கொடுமை தடுக்கவும் சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கவும் தொடங்கப்பட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு கீழ் 13 அடிஷனல் கமிஷனர் மற்றும் டிஎஸ்பிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதிலும் முக்கியமாக திருநெல்வேலி, தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இந்த சென்சிட்டிவான இந்த பகுதியில் ஏன் அறிவிக்காமல் இருக்கு என்பதை தாங்கள் வாயிலாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
மற்றும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பிள்ளைகளின் கல்வி கனவுகளை நினைவாக 3.5% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். நேற்று நடைபெற்ற மிலாடி நபி திருநாளிற்கு அரசு விடுமுறை தந்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அதன் பின் வந்த ஆட்சியாளர்கள் அதை ரத்து செய்து விட்டனர். மீண்டும் கலகாட்சி அமைந்தவுடன் அதை நான்காவது மிலாடி நபி தினத்தை அரசு விடுமுறை அறிவித்தது முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். CAA, NRC போன்ற குடியுரிமை திருத்த சட்டங்கள் வந்தபோது இந்திய ஒன்றியத்தில் முதல் எதிர்ப்பினை பதிவு செய்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதே குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து ஆளுநர் மாளிகையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள். வாழையடி வாழையாக சிறுபான்மை மக்களின் நலனிலும் அவர்களுடைய பாதுகாப்பிலும் உரிமைகளிலும் உடன்பிறப்பாய் உடன் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். 2 தினங்களுக்கு முன்னதாக இஸ்லாமியர்களை திமுக அவதூறாக பேசியதாக கூறி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குடியுரிமை எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த காலத்தில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் செய்திருக்கிறார் என்று பல்வேறு யூடியூப் சேனல் மூலமாக பேட்டி அளித்துள்ளார்கள். குறிப்பாக பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது.